ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப நாள் கழிச்சு டிசி கிட்ட இருந்து இன்னைக்கு புதுசா ரிலீஸ் ஆன சூப்பர்மேன் படத்தோட ரிவ்யூ தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இந்த படம் வந்து எல்லாருக்கும் ஒரு பெரிய ஹைப் ஒண்ணு இருந்துச்சு. இந்த படம் வந்து எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? இல்லையா? எல்லாரும் பார்க்கலாமா? வேணாமா? சொல்லிட்டு ஃபுல்லா பார்க்க போறோம். இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் வந்து நீங்க இந்த படத்துக்கு நீங்க போகலாமா? வேணாமா? சொல்லிட்டு நீங்க வந்து முடிவு பண்ணி வச்சுக்கோங்க. இந்த படத்தோட கதை என்ன வந்து பார்த்தீங்கன்னா, லெஸ் லூத்தர்ன்னு ஒருத்தர் இருக்காருங்க. அவருக்கு வந்து சூப்பர்மேன் கண்டாலே வந்து சுத்தமே ஆகவே ஆகாது. எந்த அளவுக்குன்னா, இந்த உலகத்துல இருக்கிற எல்லா மக்களும் வந்து சூப்பர்மேன் வந்து வெறுக்கணும். யாருக்குமே வந்து சூப்பர்மேன் வந்து பிடிக்கக்கூடாது. சூப்பர்மேன் வந்து ஒரு ஏலியன். அவன் வந்து மனுஷன் கிடையாது. அவன் வந்து இந்த உலகத்த அழிக்க பார்க்குறான். அவன் வந்து ஒரு ஹீரோவே கிடையாது சொல்லிட்டு ஏகப்பட்ட ஒரு காரணத்துக்காக வந்து சூப்பர்மேன் வந்து ரொம்ப 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 வெறுக்கிறான். அவன் வந்து ஒரு பெரிய ஒரு பிளான் போடுறான். ஸோ எப்படியாவது சூப்பர்மேன வந்து நம்ம அடிக்கே ஆகணும். இல்லன்னா சாகடிச்சிடணும். இவன் வந்து நம்ம உலகத்துக்கு இவன் வந்து வேணாம் சொல்லிட்டு ஒரு பெரிய ஒரு பிளான் போடுறாரு. அந்த ஒரு பிளான்ல வந்து சூப்பர்மேன் வந்து மாட்டிக்கிட்டு என்னென்ன கஷ்டப்படுறாரு. தப்பிச்சாரா இல்லையா? அதுதான் வந்து இந்த படத்தோட கதையே. அதுக்கப்புறம் இந்த படத்துல பாசிட்டிவா எனக்கு தோணுன விஷயம், சூப்பர்மேனா நடிச்ச அந்த ஒரு ஆக்டர் தான். எனக்கு இதுக்கு முன்னாடி வந்து ஒரு டவுட் ஒண்ணு இருந்துச்சு. இவரு வந்து சூப்பர்மேன் வந்து கரெக்ட்டா பெர்ஃபெக்ட்டா இருப்பாரா? ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஹென்ரி கேவில் வந்து பார்த்துருப்போம் சூப்பர்மேனா. அதுக்கப்புறம் வந்து இவர் வந்து அந்த இடத்துல நடிக்கிறாரு. இவரு கரெக்ட்டா நடிப்பாரா? சூப்பர்மேன் வந்து இவருக்கு வந்து பெர்ஃபெக்ட்டா இருக்குமா? சொல்லிட்டு ஒரு டவுட்ல பார்த்தேன். ஆனா படத்துல பார்க்கும்போது வந்து ஒரு சூப்பரா நடிச்சிருக்காருங்க. பெர்ஃபெக்ட்டா இருந்துச்சு. நான் அது வந்து எதிர்பார்க்கவே இல்ல. அந்த ஒரு ரோலுக்கு வந்து அந்த ஒரு ஆக்டர் தான் கரெக்ட்டா இருப்பாரு. அந்த ரோலுக்கு வந்து நம்ம ஹென்றி கேவில் நடிச்சா கூட வந்து செட் ஆயிருக்காது. அவரு மட்டும் என்ன யாரா இருந்தாலும் செட் ஆயிருக்காது. ஏன்னா, அந்த ஒரு ரோலுக்கு வந்து இந்த ஒரு ஆக்டர் வந்து சூப்பரா நடிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் இந்த படத்துல நடிச்ச எல்லா பேரும் வந்து சூப்பரா நடிச்சிருக்காங்க. நெறைய பேர் இருக்காங்க இந்த படத்துல. நெறைய பேர் இருக்காங்க. பேர் வந்து எனக்கு ஞாபகம் வைக்க முடியல. அதுக்கப்புறம் முக்கியமா வந்து வில்லனா நடிச்ச அந்த லெஸ் லூத்தர். வில்லனா இவன் தான் வில்லன். கடைசி வரைக்குமே வந்து திருந்தவே இல்ல. நான் வில்லன். நான் ஏன் திருந்தணும்? நான் இப்படிதான் இருப்பேன். உன்னை பார்த்தா எனக்கு வந்து சுத்தமா பிடிக்கவே பிடிக்காது. உன்னை எப்படியாவது சாகடிச்சே தீருவேன். அந்த ஒரு வெறி வந்து கடைசி வரைக்குமே வந்து அவர் கண்ல இருந்துச்சு. ஸோ நான் நெனச்சேன், எப்படியாவது வந்து கிளைமாக்ஸ்ல வந்து சொதப்பிருவாங்க. லெஸ் லூத்தர் வந்து எப்படியாவது டம்மி பண்ணிருவாய்ங்க அப்படின்னு நெனச்சுட்டே இருந்தேன். பார்த்தா எந்த ஒரு இடத்துலயும் வந்து லெஸ் லூத்தர் வந்து டம்மி ஆக்கவே இல்ல. அவரு வந்து வர சீன் ஃபுல்லாமே வந்து ஸ்கோர் எடுத்துட்டு போயிட்டே இருக்காரு. சூப்பர்மானுக்கே டஃப் குடுக்குறாரு. ஆக்டிங்கா இருக்கட்டும், அந்த கேரக்டரா இருக்கட்டும், எல்லாம் அந்த வில்லத்தனம் வந்து சூப்பரா இருந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த நாய்க்குட்டி. அதுதாங்க மெயினு. அந்த நாய் வந்து ஒரு சில சீன் தான் வரும்னு நெனச்சேன். பார்த்தா படம் ஃபுல்லாமே வந்துச்சு. ஸோ, அந்த நாய் வந்து ஒரு முக்கியமான ஒரு ரோல் நடிச்சுக்கிடுச்சு. அந்த நாய வச்சு எப்படி நடிக்க வச்சாங்க என்ன ஏதுன்னு தெரியலங்க. சூப்பராவே வந்து அந்த நாய் நடிச்சிருக்கு. அம். அதுக்கப்புறம் இந்த படத்தோட தமிழ் டப்பிங்கா இருக்கட்டும், எல்லாமே வந்து பெர்ஃபெக்ட்டா இருந்துச்சு. மேக்கிங் எல்லாமே விஎஃப்எக்ஸு, சவுண்டு, மியூசிக்கு எல்லாமே வந்து பக்காவா இருந்துச்சு. எந்த ஒரு குறையும் இல்ல. ஒரு சில சீன் வந்து கொஞ்சம் லேக் ஆகுற மாரி இருந்துச்சு. ஏன்னா, ஒரு டக்குன்னு பேசி முடிக்கிற விஷயத்த வந்து கொஞ்சம் இவங்க லென்த்தா எடுத்த மாரி எனக்கு வந்து ஃபீல் ஆச்சு. பட் ஓகே, ஓகே பரவால்ல பார்த்துக்கலாம். ஆனா படம் ஓவரால் நல்லா தான் இருந்துச்சு. நெகட்டிவ்ல வந்து இந்த படம் ஆல்ரெடி சொல்லியிருந்தாரு நம்ம ஜேம்ஸ் கன்னு. இந்த படம் வந்து ஒரு வீக்கஸ்ட் ஒரு சூப்பர்மேனா நீங்க பார்க்க போறீங்க அப்படின்னு சொல்லியிருப்பாரு. படமும் வந்து அப்படிதான் இருந்துச்சு. ஒரு வீக்கஸ்ட் ஒரு சூப்பர்மேனா இருப்பாரு. அடின்னா அடி அப்படிப்பட்ட அடி 1, 2 எல்லாம் கிடையாது. ஏகப்பட்ட அடி வந்து சூப்பர்மேன் வந்து வாங்கியிருப்பாப்ல. நான் வந்து சூப்பர்மேனோட ஃபேன்லாம் கிடையாது. ஆனா எனக்கே வந்து என்னடா இப்படி அடி வாங்குறாரே! திருப்பி அடி குடு தலைவா! ஒரு அப்படிதான் இருந்துச்சு. ஆனா அவர் வந்து கடைசி வரைக்குமே வந்து அவரு அடிய வந்து சரியா குடுக்கவே இல்ல. ஆம். இன்னும் கொஞ்சம் லைட்டா வீக் பண்ண மாரியே இருந்துச்சு சூப்பர்மேன. நெகட்டிவ் வந்து எனக்கு வந்து பெருசா ஒண்ணும் இல்ல. சூப்பர்மேன வந்து ரொம்ப வீக்கா காமிச்சது வந்து லைட்டா எனக்கு வந்து ஒரு மாதிரியா தான் இருந்துச்சு. பட் பரவால்ல. ஜேம்ஸ் கன்னே சொல்லியிருக்கார்ல, இந்த படம் வந்து இப்படிதான் இருக்க போகுதுன்னு. நீங்களே யோசிச்சு பாருங்களேன். ஃபர்ஸ்ட்டு படத்திலேயே வந்து சூப்பர்மேன வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா காமிச்சுட்டாங்கன்னு காமிச்சுட்டாங்கன்னா, அதுக்கப்புறம் சூப்பர்மேன் 2, 3 அதுக்கப்புறம் வர படம் ஃபுல்லாமே சூப்பர்மேனுக்கு எழுத கதை ஒண்ணுமே இருக்கவே இருக்காது. அப்படி பார்க்கும்போது சூப்பர்மேன் வந்து இந்த மாரி வீக்கா காமிக்கிறது வந்து ஒரு வகையில நல்லா தான் தோணுது. ஏன்னா போக, 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 போக நம்ம சூப்பர்மேன் வந்து இன்னும் ஸ்ட்ராங் ஆகுவாரு. கதை வந்து இன்னும் அதிகமா எழுதலாம். அதுக்காக என்னமோ வந்து நம்ம ஜேம்ஸ் கன் வந்து இந்த படத்துல வந்து சூப்பர்மேன் வந்து கொஞ்சம் டம்மியா காமிச்சிருக்காப்ல. ஓவரால் இந்த படம் வந்து ஒரு நல்ல படம். யாரையும் மிஸ் பண்ணிறாதீங்க. படம் வந்து ஒரு 2 மணி நேரம் தான் படம். கொஞ்சம் கம்மியான ஒரு நேரத்துல வந்து வந்திருக்கு.
ஸோ இன்னும் லென்த்தா எடுத்துருக்கலாம். பட் பரவால்ல. இந்த படம் இதுவே ஓகேவா தான் இருந்துச்சு. ஸோ இந்த படம் வந்து நீங்க ஃபேமிலியோட பார்க்கலாம். ஸோ எந்த ஒரு அடல்ட் சீனு, இந்த கெட்ட வார்த்தை பேசுறது அதெல்லாம் எதுவுமே இந்த படத்துல இல்லவே இல்ல. தாராளமா நீங்க ஃபேமிலியோட உங்க வீட்ல குழந்தைங்கலாம் இருந்தாங்கன்னா, தாராளமா கூட்டிட்டு போங்க. செம்மையா என்ஜாய் பண்ணுவாங்க. ஸோ இந்த படத்துக்கு நம்ம குடுக்குற ரேட்டிங் வந்து என்னன்னா, 10க்கு 8 குடுக்கலாம். ஸோ அந்த அளவுக்கு படம் இருந்துச்சு உண்மையில. நல்லா தான் இருக்கு. ஸோ எல்லாரும் போய் பாருங்க. நல்லா இருந்துச்சு. நம்ம அடுத்த வீடியோ நம்ம வந்து மீட் பண்ணுவோம். தேங்க் யூ.